இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு புதிய கட்டத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு சென்றுள்ளது. குறிப்பாக நிலக்கரி இறக்குமதியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்திய போது அரசாங்கம் அதனை மூடி மறைக்க முற்படவில்லை. மாறாக நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் சமூக வலைதளங்களிலும் தவறான தகவல்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதை தடுக்க எதிர்க்கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு முழுமையான விவாதத்தை அரசாங்கம் வழங்கியது. இதன் மூலம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை மேடை பேச்சுக்களுடன் நிறுத்திக் கொள்ளாமல் உண்மைகளை சபையில் முன்வைக்க அரசாங்கம் சவால் விடுத்தது. சமீபத்தில் வெளியான அறிக்கையானது 2025 மற்றும் 2026 காலப்பகுதியில் நடைபெற்ற நிலக்கரி கொள்முதலில் 19 முக்கிய குறைபாடுகளை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மேலதிக நிலக்கரி நுகர்வு காரணமாக இலங்கை பொருளாதாரத்திற்கு சுமார் 2237.7 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சில தரவுகளின்படி இந்த இழப்பு 7.9 பில்லியன் ரூபாய் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை நிரூபிக்கும் வகையில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால ஆகியோர் 2026 ஏப்ரல் 17 அன்று தமது பதவிகளை தானாக முன்வந்து ராஜினாமா செய்தனர். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகள் எவ்வித அரசியல் குறுக்கீடுகளும் இன்றி சுதந்திரமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முழு அதிகாரங்களுடன் செயல்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் கடமையில் உள்ள 3 சிரேஷ்ட நீதிபதிகள் இதில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உயர் நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலதுங்க, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய படபந்திகே, மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன, இந்த ஆணைக்குழுவின் செயலாளராக முன்னாள் அமைச்சின் செயலாளர் PV பந்துலசேன நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆணைக்குழுவின் விசாரணை காலம் மிக விரிவானது. 2009 ஆண்டு இலங்கையில் நிலக்கரி மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது முதல் 2026 ஏப்ரல் 16 வரை நடைபெற்ற அனைத்து கொள்முதல் முறைகேடுகளையும் இது ஆராயும். இதன் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து மர்மங்களும் வெளிச்சத்திற்கு வரவுள்ளன. எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்தில் பெரும் கூச்சலிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்போது இந்த உயர்மட்ட நீதிபதிகள் முன்னிலையில் வந்து ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயங்குவது அவர்களின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துகின்றது. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் அல்லது முறைப்பாடுகளை மே 22 முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் வெளியில் ஊழல் குறித்து பேசிய எதிர்க்கட்சியினர் இப்போது ஆணைக்குழுவுக்கு வராமல் ஒளிந்து கொள்கின்றனர். 2009 முதல் விசாரணைகள் நீடிக்கப்பட்டுள்ளதால் தமது ஆட்சியின் கீழ் நடந்த முறைகேடுகள் அம்பலமாகிவிடும் என்ற அச்சமும் இதற்கு காரணமாகும். மறுபுறம் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிலக்கரி தொடர்பான மேலதிக செலவுகளை மின்சார கட்டண திருத்தங்களில் சேர்க்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. உண்மையான ஊழல் ஒழிப்பு என்பது வெறும் மேடை முழக்கமல்ல, அது தகுதியான நீதிபதிகள் மூலம் நடத்தப்படும் சட்ட ரீதியான செயல்முறை என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே நிலக்கரி இறக்குமதி ஊழலில் அரசாங்கத்தோடு தொடர்புடையோர் சம்பந்தப்பட்டிருப்பின் பூச்சாண்டி காட்டும் விதமாக ஊடக சந்திப்புகளை கைவிட்டு நாட்டுப்பற்றுடன் ஆதாரங்களை முழு அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டிய தருணம் இதுவாகும். மறுதளிப்பார்களாயின் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கள் போலியானவை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும்.